குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எடுத்து வைக்கணும் தெரியாதாக்கா? ரெடிங்க. காத்திருக்காங்கல்ல, எடுத்தாடா. வரணுங்க. காணாட்டியப்பா, பதம் சரியா இருக்கணும். ஒரே ஷோட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறாயா? எவனுதுரா இது? அண்ணே என்றதான். என்னாச்சு? பதம் பார்க்க லட்சணத்தை பாரு. ஓங்கி விட்டனா? டேய், தொழில்னா நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் இருக்கணும். மக்களை ஏமாத்து, குடி மக்களை ஏமாத்தாத. சரி. டேய், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள் சாயந்தரம் ஆச்சுன்னு 5 ரூபா கொடுத்தா போதை கிடைக்கின்ற நம்பிக்கையில காத்த வாங்கிட்டு வராங்க. ஆமாங்கண்ணே. அவங்கள ஏமாத்த கூடாதுல்ல? ஆமாங்கண்ணே. இந்தா, நீ காய்ச்சறத கொண்டு போய் அப்படியே ஆத்துல குட்டி 50 லிட்டரையுமா? போடா, ஓய் பூசா காய்ச்சி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பல்லின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ளை வேளாம்பட்டை, ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். 2 கிளாஸ் அடிச்சா போதும், ஒட்டஞ்ச எலும்பு கூட ஒட்டிக்கும். நாட்டு மருந்து மாதிரி. ராயர் நீங்க தானுங்க? யாரியா நீ? நானும் வியாபாரிதான். எனக்கு ஒரு 10 லிட்டர் கொடுங்க. உன்னை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையே. நீ என்ன புது கஸ்டமரா? உனக்கு என்ற கொள்கையெல்லாம் தெரியும்ல? விற்கிறது பட்டச்சாராயம், இதுல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? நாம அரசியல பண்றோம். அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த காத்தவராயனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. டேய் அரமண்டையா, இங்க வா. நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. கொள்கை நம்பர் 1, குடிச்சு குடிச்சு குடல் வெந்தவனுக்கு சரக்கு கொடுக்கப்படாது. அவன் தான் பொழுதன்னைக்கு வந்து குடிச்சிட்டு போறான். அவனுக்குலாம் கொடுக்காதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சு ஒரு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் நட்டம் தானுங்க. கொள்கை நம்பர் 2, எக்காரத்தை கொண்டும் பொம்பளைகளுக்கு சரக்கு தரப்படாதுங்க. பொம்பளைக்கு தான் புருஷனுக்குன்னு வாங்கி அவளுக்கு குடிச்சிருச்சுறாளுங்க. கொள்கை நம்பர் 3, இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு கடையில கிடக்குது பாருங்க கெல்டு கட்டிங்க, அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு ஊத்தி விடுங்க. விட்டுக்கும்னா குடுக்கறது அதுக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா பெருசுகளுக்கு புள்ள ஊட்டி கவனிக்க ஏன்னா மனசு கஷ்டம். பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு ஏகப்பட்ட சிரமம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரட்ட சந்தோஷம். அடுத்தது முக்கியமான கொள்கை, கொள்கை நம்பர் 4, எக்காரணத்தை கொண்டு சின்ன பசங்களுக்கு சரக்க கொடுக்க கூடாது. என்ன வயசுல இருந்தா கொடுக்கலாங்க? குறைஞ்சபட்சம் 4 வயசாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா பால் குடியாவது மறந்துருக்கணும். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு முக்கியம். இது கம்பெனியுடைய கண்டிஷன். ஓடி வாங்கனே, வாங்கனே வாங்கனே. அண்ணே கிடைச்சிருச்சுனே, கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சுனே. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப லென்த் பண்ணாதீங்க, போயிட போறாரு. ஆத்தரியம்மா, வேட்டி 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 அவுட்ல இறக்க சொன்னா அவுட்றீங்களே. நல்ல டவுசர் போட்டடா. கை கட்டுங்க, மரியாதை மரியாதை. கையை கட்டுது. இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க தான கருச்சாமி? நான் தான் கருச்சாமி. உங்க பாட்டி தான பாப்பமா? பாப்பமா. சைன் பண்ணுங்க. அண்ணே போடுங்க போடுங்க. பேனா பேனா கருச்சாமி. இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கு ஏன் ஓடல? என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல, ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு. ஆவாயிருச்சு காவாயிருச்சு. போடா போடா, எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தா போக சொல்றீங்க? அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு தம்பாச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய்,
வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே. பாருங்கண்ணே, அப்படியே பின்லாட நடிச்சுக்கிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன். அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப காந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்கள ஒரு 10 பேரை குறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க. எது 15000? கொடுங்கண்ணே. டேய் உனக்கு வேற கொடுத்து. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15000 பெரிய அமௌண்ட்லடா. 15000. இந்தாடா. 10000 ஒரு கட்டு, 5000 ஒரு கட்டு. டேய் இதுல 10000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5000 ரூபாய் அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவோம். 5000? அண்ணே அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன விடு ஜூட். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்ட வர்றாங்க? டேய் விடுவனாடா விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு, டெரர் பேச வச்சு. டேய் தியாகு, கவர்மெண்ட் சரக்கு வந்தா குடோன்ல கொண்டு இறக்கிடு. நாம ரெடி பண்ற சரக்க நேரா நம்ம பார்ல கொண்டு இறக்கி. இந்த 40 ஊர்லயும் இந்த ஈஸ்வர சரக்கு தாண்டா ஓடணும். சரக்கு தான் டூப்ளிகேட், ஆனா லேபிள்ல பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தெரியணும். பார்த்து விட்டுங்கடா. ஏண்டா 40 ஊர்ல பார் இருக்கு, இந்த ஒகேனக்கல்ல மட்டும் ஏண்டா கலெக்ஷன் கம்மியா இருக்கு? சரக்கெல்லாம் அப்படியே இருக்கு. வர்றவங்களுக்கு நம்ம சரக்கு குடுக்குறீங்களா இல்லையாடா? நாம 60 ரூபாய்க்கு விக்கிற கோட்டரை நம்ம பங்காளி 10 ரூபாய்க்கு கொடுக்குறானே. அங்க கூட்டம் கூட்டமா போறானுங்க, நம்ம கூப்பிட்டு கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறானுங்களே. இனிமே நம்ம சரக்கு மட்டும் தாண்டா ஓடணும். பச்சர வேண்டியதாண்டா நம்ம பங்காளிக்கு உடனே வேட்டு. என்ன கரை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? ரெய்டா? அது ஒண்ணு இல்ல ராயரு, இந்த அம்மத்தல் மூஞ்சிக்காரனுக்கு பார்ல சரக்கு சரியா ஓட மாட்டேங்குதான். அது விஷயமா உன்னை ஏய் கோணையா சதுரவட்டியா வாங்க. இந்தா இவங்களை கூட்டு போங்க. போங்கடா. போகும்போது 2 ஓட்ட பானை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறேன். ஏன்னா இவர் உங்களுக்கு ஐயங்காலமா பிடிச்சிருக்காராம். அப்படியே செக்ஷனையும் சேர்த்து சொல்லி எஃப்ஐஆர் நீயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரு. ஏன் ராயரு எங்க சிரமத்தை நீ புரிஞ்சுக்க? என்ன சிரமம்? ஏய் கொண்டாடாத. இந்த கப்போ ராயர் பிரிவரிஸ் லிமிடெடுக்கு இவ்வளவுதானா? பங்காளியே அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலாளி. யோ உனக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதாயா? போயா, ஊத்தி கொடுனா குடுக்குறேன், சேர்த்தி கொடுனா கிடையாது. ஏதோ வரும்போது 4 மூட்டை சாக்கரை எடுத்து போட்டு வந்திருந்தா பரிசல் காசு அது மிச்சமா இருந்திருக்கும். நடுக்காட்டுல பட்ட காசுனால மோப்பம் பிடிச்சு வந்து. நீங்க போங்க. என்றா பராக்கு பாத்துக்கிட்டு தீய பாரு. ராயரு வா. என்னையா? இல்ல பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன். போன மாசம் தான் உனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனா அதுக்குள்ளயா? அது கட்டிக்கிட்டது, இது கஸ்டடியில இருக்க வீட்டு பொண்ணு. ஏயா கிரிமினலுக்கு பதிலா பொண்டாட்டிக்கு தான் கஸ்டடியில இருக்காங்களா? ஆமா. ஐயோ கட்டினதுக்கு பண்ணா கண்டுக்காதியா, கஸ்டடிக்கு பண்ணா கஷ்டமாயிரும். சரி அனுப்பு. வெக்கம் கெட்டவனுங்க. காதல விழுவாத உனக்கு. அந்த ஆளை கவனிச்சிங்களா? ஓமே விட மாட்டேங்கிறான். அந்த ஆளுக்கு பணம் கொடுக்குறதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ஒண்ணு. குடிக்கிற வரைக்கும் ஊத்துவோம், கடிக்கிறப்ப பாத்துக்குவோம். ஏய் எந்த போலீஸ்காரனாலையும் ஃபாரஸ்ட்காரனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்றா வண்டி அடைக்குது. பைக்கு சரசோ பார்த்துச்சுக்கண்ணா. ஐயோ வாங்க, எப்படி இருக்கீங்க?
நல்லா தான் இருக்கிறேன். பைக்கு தான் உன்னை பார்த்த உடனே ஆப் ஆயிட்டான். ஏன் சரோசா, என்கிட்ட வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்காம 6 மாசமா டிமிக்கி கொடுக்கறிய? காசை கொடுத்து போடு. தரமாட்டேன் நான் சொல்றேன். வீட்டுக்கு வாங்க, வெடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போட்டு உறவு வட்டியோட வாங்கிட்டு போங்க. வேணாங்கண்ணா, வட்டி குட்டி போட்டுரும். ஆமாண்டா. அம்மா மவராசி, என் சரக்கையும் கோழி குழம்பு தின்னா எப்பேற்பட்ட சாமியாரு குப்புற கவுந்துருவான். வேணாம் தாயி, என் காசை மட்டும் கொடுத்து அனுப்பு போதும். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். டேய் கிளம்புடா.